அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. கண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் கடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. கண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு தீமை முழுதும் விலகலப்பா. ஆமென் ஆமென். கிருபை உங்களை விட்டு தீமை முழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றி விட்டீர், இருதயம் தந்தீர் ஐயா. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். அல்லேலூயா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை நீர். இனியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. கண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு தீமை பொழுதும் விலகலப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு தீமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை நீர். ஹல்லேலூயா. மகிமையுண்டாகட்டும். தர்மியான வேளையிலே உபாம புஸ்தகம் 28வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் இன்று 1ஆம் வசனம் முதல் 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். இது மாத ஆண்டவருக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம், உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல
ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று பார்க்கிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லி ஏசாயா 29:14 முதலாம் தேதி வாசித்து காண்பித்தேன். அதை வாசித்து விடலாமே. ஏசாயா 29:14. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவருடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவருடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Praise the Lord. Hallelujah. சத்தமா வாசிக்கலாம். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Praise the Lord. யோபின் புத்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம். Praise the Lord. இப்போ அந்த வாக்குத்தத்தத்தை கேட்ட உடனே நமக்குள்ளே ஒரு மனுஷியம், நம்ம எல்லாரும் மனுஷனாக தானே இருக்கிறோம். இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியமாக இனிமே நடந்துட போகுது. இதுவரைக்கும் கூடாத ஒரு காரியமாக கூடி வரப்போகுது. இதுவரைக்கும் முடியாத ஒரு காரியமாக முடிய போகுது. என் வாழ்க்கையெல்லாம் அவ்வளோ தான் முடிச்சு. இன்னும் சொல்லுவாங்க, பலன் போய்விட்டது, வயது போய்விட்டது, திறமை கிடையாது, ஞானம் கிடையாது, எந்த விதத்தில் நான் ஒன்றுமே இல்லை, இல்லாத எனக்கு எப்படி அப்படி சொல்லி நாமே சில நேரத்தில் வரையறுத்து கொள்வோம், அல்லது வட்டம் போட்டுக்கொள்வோம், அல்லது கட்டம் போட்டுருவோம், அல்லது நமக்குன்னு ஒரு பாதையை வகுத்துட்டு இதுதான் என் வழி, இப்படி தான், இவ்வளவு தான், எப்படியோ தப்பி தவறி கிறிஸ்தவன் ஆயிட்டேன், இனிமேல் இந்த வண்டியை என்ன செய்யணும். சில பிள்ளைகள் வாழ்க்கப்பட்ட நேரத்தில் அவங்க ஒரு 2-3 வருஷம் போராட்டம் முடிச்சு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, தாய் வீட்டில் போய் இந்த போராட்டத்துக்கு முடிவே இல்லை, பிரச்சனைக்கு தீர்வே இல்லை, எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா, உலகத்தில் கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, அடுப்பில் வச்ச கொள்ளிக்கட்டை சொல்ல மாட்டேங்க, தெரியாத மாதிரி இருப்பீங்க, எரிஞ்சு தான் தீரணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சாலும் சரி, மொத்தமாக எரிஞ்சாலும் சரி, ஒரே நாளில் எரிஞ்சாலும் சரி, அல்லது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கழித்து எரிஞ்சாலும் சரி, அது எரிஞ்சு தான் தீரணும். அதை மாதிரி நான் எப்படியோ தப்பி தவறி யாரோ பேச்சை கேட்டு இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி இந்த சர்ச்சுக்குள்ளே வந்துட்டேன், எல்லோரும் பழகிட்டேன், பேசிட்டேன், என்னையும் இனம் கண்டுபிடிச்சிட்டாங்க, இனிமேல் இப்படியே வண்டி ஓட்ட வண்டி தான் இந்த சர்ச்சுக்குள்ளே. அடுத்துக்கு வீட்டுக்குள்ளே அதே தான், எப்படியோ வாழ்க்கைப்பட்டு விட்டோம், எப்படியோ கிறிஸ்துவர்கள் ஆகிவிட்டோம், எப்படியோ அப்படி அல்ல, எப்படியோ எப்படியோ அல்ல, இப்படித்தான் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அங்கே என்ன சொல்கிறாரு? 1வது வசனத்தில், உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கல என்ன செய்வாரா? மேன்மையாக வைப்பார். நான் கடந்த 1ஆம் தேதி சொன்னேன், மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார், அடுத்து என்ன செய்வாரே? உயர்த்துவார் என்று சொன்னேன். இதுவரைக்கும் இல்லாத, எதிர்பாராத, நினையாத ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு கனப்படுத்துதல் உங்களை தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வேண்டான்னு சொன்னால் பரவாயில்ல, அது நான் உன்னை உயர்த்ததான் செய்வேன் அப்படின்னு வரும். அதனால் இதெல்லாம் எப்படி ஆகும்? அதுக்குரிய தகுதியே என்கிட்ட இல்லை அப்படின்னா வேதத்தில் வாசிக்கிறோம், அது கிருபையாய் கிடைக்கிறது. கிருபை யாருக்கு கிடைக்கும்? தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கிற வெகுமதி தான் கிருபை. ஒன்றும் வேண்டாம், நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவங்க அல்லது நீதிமான், பரிசுத்தவான், தேவனுடைய பிள்ளை, பரலோகத்துக்கு போகிற ஆட்கள் என்று சொல்லுவதற்கு நம்மிடத்தில் ஏதேனும் தகுதி இருக்கா? இருந்ததா? இருக்கா? இல்லை, இல்லவே இல்லை. தகுதி இல்லாத நமக்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கி ஒரு மிலிட்ரிக்கு போனால் தகுதி வேணும், ஒரு காவல்துறைக்கு போனால் தகுதி வேணும், ஒரு ஆசிரியர் பணிக்கு போனால் தகுதி வேணும், ஒரு வாட்ச்மேனுக்கு போனால் கூட என்ன வேணும்? தகுதி வேணும், ஆள் தோற்ற வேணும், பல்வேறு விதமான காரியம் வேணும். இப்படி பல்வேறு விதமான காரியத்துக்கு ஒரு தொழிலை பண்ண வேணுமானால் தகுதி வேணும், ஒரு காரியத்தை செய்ய வேணுமானால் தகுதியின் அடிப்படையில் தான் அது நம்பி கொடுக்கப்படும். ஆனால் உங்களுக்கு எனக்கும் எபேசு கழுவத்தில் பவுல் சொல்கிறார் பாருங்க, கிருவினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். இது எங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஈவு. பிரைஸ் தி லார்ட்.
அதனால் இந்த நாட்களில் ஒருவேளை இதுவரையில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்களோ, எப்படி இருந்தீர்களோ, உங்கள் ஸ்டேஜ் எப்படி இருந்ததோ, இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, இனி வரும் நாட்களில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார், கனப்படுத்த போகிறார், உயர்த்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். விசுவாசிக்கிறவங்க மட்டும். ஆமென், ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற தேவன். இங்கே வாசிக்கிறோம் முதலாவது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அடுத்த வசனம் கூட, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நம்ம நிறைய பேர் நம்ம சிந்தையில் சாபம் தான் பலிக்கும் அப்படி தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பைபிள் சொல்லுது என்ன பலிக்கும்? ஆசீர்வாதம் உனக்கு பலிக்கும். அதே மாதிரி நீங்கள் சொல்லப்படுகிற ஆசீர்வாதமும் பலிக்கும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஒருத்தனை ஆசீர்வதிச்சா அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஒருத்தரை வாழ்த்தினா அவன் வாழ்த்துதலுக்கு உரியவனாய் வாழ்த்துக்கு உரியவனாய் மாற்றப்படுவான். ஒருவனை அவனை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஒரு காரியத்தில் இதை செய்யணும்னு சொன்னால் அவன் அப்படி செய்ய வல்லவனாயிருப்பான். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சுக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். இப்போ இங்கே என்ன பார்க்கிறோன்னு சொன்னால், அந்த முதலாவது வசனத்தில் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். முதல் வசனத்தில் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்படுகிறது? தேவனாய் கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கணும். அடுத்து அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். அப்போ பொய்யாய் போலியாய் செவி கொடுக்கிற ஆட்களும் இருப்பாங்க. 2ஆம் வசனத்தில் ஒரு கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் வசனம் வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது போதும். செவி கொடுக்கும் போது அங்கே வாசிக்கிறோம், கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். இங்கே வாசிக்கிறோம் உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது. அப்போ கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கணும். அப்படி வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். இங்கே 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுக்கணும், வேறு சத்தத்துக்கு என்ன செய்யக்கூடாது? செவி கொடுக்கணும். 2ஆம் வசனத்துடைய அர்த்தம் அதுதான். 1ஆம் வசனம் அவருடைய கட்டளையின்படி அவருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கணும். நான் பின்னாடி வரும் பொழுது இந்த காரியங்களை நாம் தியானிப்போம். அடுத்து உண்மையாய் செவி கொடுக்கணும். இங்கே தான் உட்கார்ந்துருப்போம். நம்ம காதும் நம்முடைய இருதயம் நம்முடைய சிந்தையும் ஆண்டவரை நோக்கி பார்க்காம எங்கெங்கேயோ நோக்கி இருக்கும். அதுதான் உண்மையாய் செவி கொடுக்கிற அனுபவம். அடுத்து 2ஆம் வசனத்தில் செவி கொடுக்கும் போது அப்படின்னா அவர் சத்தத்தை தவிர மீத நீங்கள் சொல்லுங்க, வேற யாருடைய சத்தத்துக்கும் எந்த சத்தத்துக்கும் நினைச்சக்கூடாது, கொடுக்கக்கூடாது. நான் நேற்றைக்கு சுத்திகரிப்பு கூட்டத்தில் சொன்னேன், மூத்தவர்கள் முதியவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் உலக பிரகாரமாக சில காரியத்தில் அனுபவம் உள்ளவர்கள் சொல்லுவாங்க. ஆவிக்குரிய காரியத்தில் அப்படிப்பட்ட காரியத்துக்கு வாய்ப்பே கிடையாது. முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் நம்ம நோக்கி பார்க்க வேண்டியதும் பின்பற்ற வேண்டியதும் ஆண்டவர் இயேசுவை தவிர யாரையும் நோக்கி பார்க்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ அப்படி செய்வாயானால் அங்கே வாசிக்கிறோம் 1ஆம் வசனத்துக்கு கடைசி பகுதியில் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். சகல ஜாதிகளிலும். இந்த உலகத்தில் யார் பெரிய ஜாதி அல்லது பெரிய அப்படின்னு சொல்கிறோமோ அருமையிலே அவங்க தான் மிக முக்கியமான ஆள், மிக பிரதானமான ஆள் என்று சொல்லுகிறோமோ அவர்கள் எல்லாரும் பார்க்கலும் கர்த்தர் உன்னை என்ன செய்வாரா? மேன்மையாக வைப்பார். அது எப்படி ஆகும் அப்படின்னா ஏசாயா 29:14 வாசித்தோம்.
ஏசாயா 29:14 என்ன வாசித்தோம்? ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு ஞானிகளுடைய ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஞானத்துக்கும் அறிவுக்கும் புத்திக்கும் திறமைக்கும் இன்னும் இந்த உலகத்தில் எது பெருசுன்னு சொல்றாங்களோ அத்தனைக்கும் மேலாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போறார், கனப்படுத்த போறார், உயர்த்த போகிறார். அடுத்த யோபு புத்தகத்தில் வாசித்தோம். அருமையிலே அது எப்படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம், ஆராய்ந்து முடியாது. நீங்கள் இப்போ என்னையெல்லாம் கொடுத்து என்னை யாராவது ஒருத்தர் ரிசர்ச் பண்ணாங்கன்னா பதிலே கிடைக்காது. பிரைசலால் ஒன்றுக்கு உதவாக்கரையாக இருந்த என்னைய கர்த்தர் உங்கள் மத்தியில் நிறுத்தி, உங்கள் மத்தியில் மாத்திரமல்ல, இன்றைக்கி ஆண்டோடைய பிரதான கிருபையினால பெரிய பெரிய போதகர்கள் கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய வாசலை போன வருஷத்தில் திறந்து அநேக நூற்றுக்கணக்கான போதகர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அதற்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி என்னை குறித்து கொஞ்சம் அலசி பார்த்தாங்கன்னு வைங்களேன், என்னுடைய பேஸை பார்த்தாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படின்னா ஜீரோ, முட்டாள், ஒன்றுக்கு உதவாதவன், சரியான படிப்பறிவு இல்லாதவன், சரியான திறமை ஞானம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட நம்ம இன்றைக்கி தகுதிப்படுத்தியிருக்கிறாருன்னு சொன்னால், மேன்மைப்படுத்திருக்கான்னு சொன்னால், அது ஞானியுடைய ஞானத்தில், அறிவாளுடைய அறிவில், எண்ணத்தில், சிந்தையில் என்ன செய்ய முடியாது. ஆமாம், ஆராய்ச்சியில் அடங்கவே அடங்காது. அப்போ கேட்டால் இது எப்படி ஆயிற்று அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு வாசித்த 33ஆம் சங்கீதத்தில் வாசித்தோம். அவர் சொல்ல, அவர் கட்டளை நிற்கும், அவரால் எல்லாம் கூடும். அது அருமையில் அன்றைக்கு மரியாதை சொன்னால் இது எப்படி ஆகும்? அது தேவனாலும் தேவனுடைய ஆவினாலும் ஆயிற்று. அதனால் இன்றைக்கி சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். நிச்சயமாக ஆண்டவர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ இந்த கனப்படுத்துகிறது, மேன்மைப்படுத்துகிறது, உயர்த்தப்படுகிறதுல 4 விதமான தலைப்பு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு முதலாவது தலைப்பு, பரிசுத்தமாக இருக்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துவார் அல்லது மேன்மைப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படின்னு சொன்னால், கடந்த 2 நாட்களும் நாங்கள் தியானித்து வந்த பகுதி அதுதான், பரிசுத்தர். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் பரிசுத்தர். அவர் உங்களுக்குள்ள வந்தாதான் மேன்மையும் உயர்வும் கனமும். அவர் இல்லாத ஒரு ஆளுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ என்னை குறித்து நான் சொன்னேன் அல்லவா, எனக்குள்ளது இயேசு வந்ததுனால தான் இந்த கனம். நம்ம இந்த இருவழி சந்தையில் கட்டப்பட்ட கழுதைக்குட்டியை குறித்து குருத்தோலை ஞாயிறு தோறும் தியானிப்போம். அப்போ அந்த கழுதைக்குட்டியை பார்க்குறோம், அது முச்சந்தையில் கட்டப்பட்டு கிடச்சி, இருவழி சந்தில் கட்டப்பட்டு கிடச்சி. அதனுடைய A to Z, அதனுடைய சாப்பாட்டிலேருந்து தூக்கத்திலேருந்து சகல காரியமும் அந்த ஒரே இடத்துல தான் கட்டப்பட்டது, சுதந்திரம் இல்லாமல் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் நாற்றம் வீச்சம் போகிற வர ஆட்களாக அதை பார்த்து ஏளனமாய் அல்லது மூக்கை பிடித்து கொண்டு வாயை பற்றி கொண்டு போகிறதான சூழ்நிலை தான். அந்த கழுதை இயேசுவுக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சிஷ்யர்களை அனுப்பினார். அவர்கள் அவிழ்த்தார்கள். அந்த கதை நமக்கு நன்றாக தெரியும். அவிழ்த்தார்கள். அவிழ்த்து அதை சுத்தம் பண்ணி அருமையிலே அந்த கழுதையின் மேலே ஒரு கம்பளம் வஸ்திரம் போர்த்தப்பட்டது. அதற்கு பிற்பாடு இயேசு அந்த கழுதையிலே ஏற்றப்பட்டார். அல்லேலூயா. இயேசு ஏற்றப்பட்டார், அவ்வளவுதான். எனக்கு வேண்டும் என்று சொன்னேன். இயேசு ஏற்றப்பட்டார். அவர் போகிற இடம் அந்த தேவாலயம். அங்கே கடந்து போகும் பொழுது முதல்ல வாயை பற்றி மூக்கை பற்றி காரி துப்பிட்டு போன ஆட்கள் எல்லாம் தான், அதே ஆட்கள் தான் அதற்கு என்ன செய்தார்கள்? அருமையிலே கம்பளங்களை, பட்டு கம்பளங்களை வழியில், அந்த கழுதை, நாற்றமெடுத்த கழுதை தரையில் மண்ணில் நடக்கக்கூடாத சூழ்நிலை, அந்த உயர்வு வந்துடுச்சு, அந்த மேன்மை அதற்கு வந்துடுச்சு, அந்த கனம் அதற்கு வந்துடுச்சு. அதற்கு அருமையிலே
நல்ல இளத்தளிர்களை வெட்டி அதற்கு முன்பதாக பரப்பினார்கள். குருத்தோலைகளை பிடித்து ஆர்ப்பரித்தார்கள். மரியின் மேலே வருகிற தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி அதை பாடி இன்னும் சொல்லப்போனால் வாழ்த்தினார்கள். கழுதையின் மீதும் கழுதையின் மரியின் மீதும் அப்படி பாடினாங்க. கழுதையின் மீதும் கழுதையின் மரியின் மீது வருகிறவர் துதிக்கப்படத்தக்கவர், வாழ்த்தப்படத்தக்கவர், போற்றப்படத்தக்கவர் என்று அங்கு பாடப்பட்டது. இதுதான் இன்றைக்கு செய்தியினுடைய திருஷ்டாந்த பகுதி. அந்த கழுதை அருமலை கட்டப்பட்ட நிலைமையில கிடக்கிற பொழுது அது கேளாமல் எண்ணமற்றதாக காரியம் முழுந்து துப்பப்பட்டதாக அதை பார்த்து கொஞ்சம் விலகி போன சூழ்நிலையில் இருந்தது. முந்தி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முந்தி நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். நம்மை பார்த்து சிலர் விலகி போயிருப்பாங்க. ஐயையோ இந்த அண்ணன் வர்றாரு, இந்த அம்மா வருதே, இன்னைக்கு என்ன கேட்க போகுதோ, என்ன சொல்ல போதோ, நம்மளை என்ன பாடுபடுத்த போதோ அப்படின்னு இந்த வழியாக வந்து அடுத்த வழியில் என்ன செய்யிருப்பாங்க, விலகி போயிருப்பாங்க. அதே நேரம் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரால் வறுமை, வியாதி, தோல்விகள் மாற்றப்பட்டு இன்றைக்கு கர்த்தர் ஒரு ஸ்டேஜில் நம்ம வைத்திருக்கும் பொழுது விலகி போனவர்கள் நம்ம தேடி வருவார்கள், ஒரு தயவை நாடி வருவார்கள். அதுதான் கர்த்தர் உனக்கு கொடுத்த மேன்மை, அதான் கர்த்தர் கொடுத்த உயர்வு, அதான் கர்த்தர் கொடுத்த கனம். ஒரு காலத்தில் நம்மை விட்டு விலகி ஓடினவர்கள், நம்மை காரி துப்பினவர்கள், நம்மை விட்டு தூரம் போனவர்கள், துரோகம் பண்ணினவர்கள், நமக்கு விரோதமாக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மை நாடி தேடி வருகிறார்கள் என்று சொன்னால் நம் மீது ராஜாதி ராஜாவாக இருக்கிற இயேசு ஏற்றப்பட்டதனால். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தமுள்ளவர். அல்லேலூயா. முதல் தகுதி நீங்கள் கனப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த 1ஆம் வசனத்தில் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கட்டளை கற்பனையின்படி செய்ய கவனமாக இருக்கணும், அதற்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். 3ஆம் வசனத்தில் அவருடைய வார்த்தை தவிர, அவருடைய சத்தத்தை தவிர வேற சத்தத்தை நினைச்சக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்படித்தான் அங்கே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உன்னை உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் என்ன செய்வார்? மேன்மையாக வைப்பார், மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. அதை மேன்மையாக வைக்கிறதுக்கு இதே பகுதியில் நான் வாசித்த அந்த 28ஆம் சங்கீதத்தை 28 உபாமம் 28 அருளே அந்த 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வாசிக்கிற 2ஆம் வசனத்தில், இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அநேக ஆசீர்வாதத்தின் பட்டியலை 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். நான் இப்போ இடைமறிக்கிறேன். 9, 10 வாசிங்க. நீ உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். 9ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. நீ உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு, நீ உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது, அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே, கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். எங்க ஆணையிட்டாரு? எங்க ஆணையிட்டார்? 1ஆம் வசனத்தில் ஆணையிட்டார். இந்த ஆணையை சொல்லியிருக்குது 1ஆம் வசனம். 1ஆம் வசனத்தை என்ன சொன்னார்? உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களை ஜாதிகளை பார்க்கல உன்னை என்ன செய்வேன்? மேன்மையாக்குவேன்னு சொன்னார். 1ஆம் வசனத்தை சொன்னார். அந்த மேன்மை என்ன அப்படின்னா, உன்னை இந்த பூமியில் பரிசுத்த ஜனமாக என்ன செய்வார்? நிலைப்படுத்துவார். நீங்கள் பரிசுத்த ஜனமாக நிலைப்படும் பொழுது அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார். நீங்க பரிசுத்தமா ஆண்டவருக்கென்று வாழ்ந்தீங்கன்னா பூமியில் உள்ள சகல ஜனங்களும் என்ன செய்வார்கள்? சொல்லுங்க. எப்படி பாஸ்டர், என்ன பார்த்தாலும் பயப்படுவாங்களா? கண்டிப்பா பயப்படுவாங்க. நீங்கள் பரிசுத்தமாக தேவனுக்கென்று நீதியாய் நீதிமானாய் வாழும் பொழுது பாவத்தில், அக்கிரமத்தில், அநியாயத்தில்
துன்மார்க்கத்தில், துரோகத்தில், இன்னும் பல்வேறு விதமான கோல்மாலான அருமையில கோணலும் மாணலுமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் உங்களை பார்த்து கண்டிப்பாக நினைச்சுவார்கள், பயப்படுவார்கள். அந்த இடத்துல நீங்கள் அவர்களை காட்டில் எப்படி இருக்கிறீங்க? மேன்மையாக இருக்கிறீங்க, கனப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் அருமையிலே பாவிக்கும் பரிசுத்தவானுக்கும் மிகுந்த பெரிய வித்தியாசம் இருக்கு. பக்கத்தில் கூட வர முடியாது. தூரத்தில் நின்று அருமையிலே நிற்கிற ஒரு அனுபவம் தான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இப்போ இந்த 28 அதிகாரத்தில் 14 வசனங்களில் சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்களில் நடுநாயகமாய் முக்கியமாய் அந்த 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது சொன்னால், உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற கனம், மேன்மை அல்லது உயர்வு, என் செய்தியின் தலைப்பு பரிசுத்த ஜனமாக உங்களை நிலைப்படுத்துவார். எத்தனை பேர் இதை விரும்புகிறீங்க? சிலர்களுடைய இருதயம் என்ன பேசுதுன்னா, மேன்மைன்னு சொன்னால் சொத்து சுகம் வாங்குவோம், வேலையாக கிடைக்கும், படிப்பில் பரிசு கிடைக்கும், பட்டம் பெறுவோம், அல்லது பெரிய ஆளாக மாறுவோம், கோடீஸ்வரனா லட்சாதிபதியா அப்படி மாறுவோம், இப்படி மாறுவோம், நீங்கள் வீரன் ஆவீங்க, தீரன் ஆவீங்க, எல்லாரும் என்னை அவார்டு வாங்குகிற அளவுக்கு எனக்கு ஒரு மேன்மை வரும், கனம் வரும், உயர்வு வரும்னு பிரசங்கம் பண்ணுவார்னு ஆடு எதிர்பார்த்தேன். அவர் புசுக்குன்னு என்ன சொல்லிட்டாரு? பரிசுத்த ஜனம்னு சொல்லிட்டார். இது தெரியாத, இதுக்கு தான் வந்தமாக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பரிசுத்த ஜனமாக தேவன் உங்களை நிலைப்படுத்தி உயர்த்தும் பொழுது நீங்கள் எதிர்பாராத, நினையாத எல்லா உயர்வும் கனமும் மேன்மையும் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. அது வேற எங்கேயும் போகாது. நான் முன்னாடி சொல்லுவேன், இந்த பணம் யாரை தேடி வரும் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை தான் தேடி வருமா. அல்லேலூயா. ஏன்னா அவங்க தான் சரியாக பரிசுத்தமானதுக்கு என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. நியாயமானதுக்கு பயன்படுத்துவாங்க, தேவையானதுக்கு பயன்படுத்துவாங்க. அருமையிலே துஷ்டத்தனத்துக்கோ அல்லது அக்கிரமமான காரியத்துக்கோ பாவ செயலுக்கோ அவர் மற்றவருடைய பணம் செயல்படும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய கையில் இருக்கிற பணம் அருமையிலே தேவனுடைய நாம மகிமைக்கானதும் அவசியமானதும் அத்தியாவசியமானதுக்குமான என்ன செய்யும்? அது பயன்படும். அதனால் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் உங்களை தேடி வரும். அதே போல பரிசுத்தம் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த அருமையிலே இயேசு இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு இரத்த சிந்தி உயிரை கொடுத்தது எதற்காக அப்படின்னா, உங்களை என்னையும் பரிசுத்தவானும் பரிசுத்தவாட்டியுமாய் மாற்றி அவரோடு கூட நித்தியமாய் ஆளுகை செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு பாடுபட்டார். அதற்காகத்தான் இரத்தம் சிந்தினார், அதற்காகத்தான் உயிரை கொடுத்தார், அதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். மனுஷன் இழந்து போன தெய்வீக மகிமையை, தேவ பிரசன்னத்தை உங்களுக்கு எனக்கு கொடுக்கும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். எபிரேயர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தை எபிரேய ஆக்கியன் அருமையிலே ஆரம்பிக்கும் பொழுதே 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் அதில் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். 4:5. இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர் ஆனார். ஆமென். கீழே 13-14 வாசிங்க. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? இப்போ 4:5 வாசிங்க. இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். மேன்மையுள்ளவர் ஆனார். 3ஆம் வசனத்தில் அவர் எப்படி மேன்மையுள்ளவர் ஆனார் பாருங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்துள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். ஆமென்.
இப்போ இந்த காரியத்தை அவர் செய்ததுனால தான் அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம், அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவர் ஆனார். இப்போ எப்படி நாம் மேன்மைப்படுத்தப்பட முடியும் சொன்னா, 3ஆம் வசனத்தின்படி நம்முடைய குற்றங்களும் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி ஆண்டவர் நமக்குள்ளேயும் நாம் அவருக்குள்ளேயும் வருகிற அந்த அனுபவம் இருந்தால் மாத்திரமே இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கலும் நாம் எப்படி இருப்போம்? மேன்மையுள்ளவர்களாக இருப்போம். இல்லாதபடி நமக்கு மேன்மை என்று ஒன்று கிடையாது. 2 வசனத்திலும் அந்த காரியத்தை வாசிக்கிறோம். 3-4 திரும்ப வாசிக்கலாம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். இது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நீ வீட்டில் போய் படிச்சுட்டு கொள்ளுங்க. அவரை தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலாக தேவன் என்ன செய்தார்? உயர்த்தினார் இருப்பார். அதுக்கு ஒரே காரியம், அவருக்குள்ள இருந்த பரிசுத்தமே. நம்ம எல்லாரும் அவர் பரிசுத்தராயிருந்து நம்ம எல்லாருடைய பாவங்களை அவர் தம்மேல் சுமந்து கொண்டு நமக்காக பலியிடப்பட்டது நிமித்தம் உங்களுக்கு எனக்கு அந்த மேன்மையை வாக்கு பண்ணியிருக்கிறார். 1 பேதுருவில் 2:24 நாங்கள் 2 நாளும் தியானித்தோம். அங்கே பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக தேவன் அப்படியானார். உங்களை என்னையும் பரிசுத்தப்படுத்தும்படியாகவே ஆண்டவர் அப்படியானார். அப்போ பரிசுத்த ஜீவியம் அல்லது பரிசுத்தம் நமக்குள்ள வரும் பொழுது நாம் ஒரு மேன்மைப்படுத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வரும். இதை ஏசாயத்திற்கு சொல்லும் பொழுது 55 அதிகாரத்தில் அநேக காரியத்தை சொல்லி வருவார். 55 அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா 55:1 வாசிங்க. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். போதும். இப்படி ஆரம்பிக்கிறவர் 5ஆம் வசனத்து வரும்போது என்ன சொல்றார் பாருங்க. இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாய கர்த்தர் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இந்த ஏசாயா தான் 41 அதிகாரத்தில் வரும் பொழுது இப்படி சொல்றதை பார்க்கிறோம். 41:13 வசனம் முதல் 41:13 முதல் வாசிங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே கலிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். இங்க வாசிக்கிறோம். அதான் 13 சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டு 14 யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய். முடியுமா? மலைகளை என்ன செய்வாரா? மிதித்து நொறுக்கி குன்றுகளை அடுத்த வருஷம் வாசிக்கிறோம். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து. இதை ரொம்ப விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. மலை இருக்குது, குன்று இருக்குது, அதை மிதித்து நொறுக்கிடுவாராம். பாறை என்ன செய்வாராம்? தூளாக்கிடுவாராம். தூளாக்கி அதை சுலகில் இந்த களத்தில் தூற்றுவாங்க பாருங்க.
அது மாதிரி தூற்றிடுவாங்களாம். காற்று அதை என்ன செய்து விடுமா, கொண்டு போய் விடுவா. யாருக்கு சொல்லியிருக்கிறாரு? தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற உங்களுக்கு எனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ மலையை பார்த்து பயப்பட வேண்டாம், பாறையை பார்த்து பயப்பட வேண்டாம், குன்றுகளை பார்த்து பயப்பட வேண்டாம். நான் உன் தேவனாகிய பரிசுத்தமுள்ள தெய்வமாக இருக்கிறேன். நீ பயப்படாத, உனக்கு துணை நிற்கிறேன். யாருக்கு? அவருடைய பிள்ளையாய் பரிசுத்தமாய் வாழ்கிற உனக்கு நான் துணையாக இருக்கிறேன். அதனால் மலையை மிதிப்பேன், குன்றுகளை அறுவடை தவிடுபடி ஆக்கி போடுவேன். மலைகளும் குன்றுகளும் பாறைகளையும் நீ ஒரு காற்றில் உமியை தூவுறது போல என்ன செய்து விடுவாயா. இது யாருக்குன்னா பரிசுத்தமாய் வாழ்கிற தேவனுடைய ஜனத்துக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. நீங்கள் நானும் பரிசுத்தமாய் வாழ நம்மை தீர்மானிப்போமானால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன், நான் உனக்கு துணையாக இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். மலைகளையும் குன்றுகளையும் மிதித்து நொறுக்கி தவிடுபடி ஆக்கி அதை தூற்றுவாய், அது ஊதி ஓடி போய்விடும். அல்லேலூயா. இதே ஏசாயா தான் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் வந்த மக்களை நீ அவர்கள் ஒரு பக்கமாக வருவாங்க, 7 பக்கமாக ஓடி போவாங்க. 28 உபாகம் 28 வாசிக்கிறோம். ஏசாயா சொல்றான்னா, அவர்களை நீ தேடினாலும் என்ன செய்ய மாட்டேன், காண மாட்டாய் அப்படின்னு சொல்றார். 45:25 வாசிங்க. ஏசாயா 45:25. இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். நீதிமான்கள் ஆக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். 52 13 இப்படி வாசிக்கிறோம். ஏசாயா 52:13. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். பாருங்க, அவர் ஞானமாய் நடப்பான், அவனை தேவன் என்ன செய்வாரா, உயர்த்துவார் என்று சொல்றது பாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தராயிருக்கிற தேவன் நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் இருக்கிற அந்த அனுபவம் இருக்குமானால் நிச்சயமாக ஏசாயா 41 சொல்லப்பட்டபடி அவர்களுக்கு அவர் துணையாக இருப்பார், அவர்களுக்கு அவர் கேடகமாக இருப்பார். அங்கே சுவாசித்த மலைகளை நீ என்ன செய்வேன், மிதித்து போடுவார், குன்றுகளை தவிடுபடி ஆக்கி போடுவேன். மலைகளும் குன்றுகளும் தவிடுபடி ஆகிவிடும், அதை காற்றில் தூசியை ஊதுகிறது போல நீ ஊதி போய்விடும். இந்த ஏசாயா சொல்றாரு, உனக்கு விரோதமாய் வருகிறவர்களை அவர்கள் ஓடி போவார்கள், தேடினாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், காண மாட்டீர்கள். இன்றைக்கு நிறைய காரியம் உண்மையாய் ஆண்டவருக்கென்று நிற்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிற உயர்த்துகிற மேன்மைப்படுத்துகிற காரியத்தில் இதுவும் ஒன்று. நம்மை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள், என்னென்னமோ செய்து பார்க்கிறோம், என்னென்னமோ பண்ணி பார்க்கிறோம், முடியவில்லையே அப்படின்னு அஞ்ஞானிகள் சொல்வார்கள். ஈசாக்கோடு கூட அறுவலை போராடினவர்கள் வந்து ஈசாக்கிடத்தில் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், அதை நாங்கள் என்ன செய்தோம், கண்டோம். எனவே நாங்கள் உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்டு உடன்படிக்கை பண்ண வந்தோம் என்று சொல்லி பார்க்கும். நம்முடைய சத்துருக்கள் நம்மை பார்த்து அறுவலை அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லணும். நம்ம சத்துருக்களை பார்த்து ஓடுகிற இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள் எப்படின்னா, நான் அங்கே போனேன்னா, அங்கே தண்ணி குடிச்சேன்னா, அங்கே சோறு சாப்பிட்டேன்னா, அங்கே அதை பண்ணுனா இதை பண்ணா, அன்றைக்கி இருந்து காய்ச்சல் வந்துடுச்சு. அந்த ஊரில் போய் ஊழியம் செஞ்சேன்னா, அந்த அக்காவுக்கு ஜோ பண்ணனா, அந்த ஐயாவுக்கு ஜோ பண்ணனா, அந்த பேய் என்னை பின்னாடி என்ன செஞ்சிச்சு, துரத்திட்டு வந்துடுச்சு. இப்படி சொல்கிற விசுவாசிகளை ஊழியக்காரர்கள் பார்க்கும். நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. தேவனுடைய நாம மகிமைக்கென்று நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டோன்னா கர்த்தர் பெரிய காரியத்தை, பெரிய அற்புதத்தை கர்த்தர் என்ன செய்வார். யோசுவாவின் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 5வது வசனம் வாசித்து பாருங்க. யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பிரைஸ் தி லார்ட். யோசுவா ஜனங்களை நோக்கி
என்ன செய்தாராம்? உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். செய்வார் என்றான். அதுக்கு முந்தின 2 வருஷத்தை வாசி பாருங்க. ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஆமென். இது ஒரு பெரிய சம்பவத்தை பார்க்கும். திகைத்து நிற்கிற காரியம். யோர்தான் பிரவகித்து வருகிற நேரத்தில் அவர்களை அங்கே உணவசனத்தில் பார்க்கிறோம். அவர்கள் யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத் தங்கினார்கள். ராத் தங்கின பொழுது நீங்கள் முந்தின அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா 24 வசனத்தில் கர்த்தர் தேசத்தை எல்லாம் தம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். தேசத்தின் குடிகள் எல்லாம் தமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோட சொன்னார்கள். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது யோர்தானில் வந்து தங்கியிருக்கிறாங்க. தங்கியிருந்த பிற்பாடு இனி எப்படி அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த வழி என்ன? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட சில இடத்துல வேகமாய் கடந்து போய் கொண்டு இருப்போம். அங்கே ஏதோ ஒரு இக்கட்டு, ஒரு நெருக்கம், ஒரு படிப்போ வேலையோ தொழிலோ வியாபாரமோ வேற எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, வெகு வேகமாய் போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு முட்டுக்கட்டை மாதிரி ஒரு இருக்கும், அல்லது தலைக்கற்கள் மாதிரி இருக்கும். அப்போ திகைத்து கலங்கி இனி என்ன செய்கிறது, முடியாது, அவ்வளவு தான், வேறு வழி இல்லை, நம்மளை விட அவங்க ஜெயிச்சிருவாங்க, அவங்க மாறிடுவாங்க, அவங்க உயர்ந்துடுவாங்க அப்படிங்கிற நேரத்தில் தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த 5ஆம் வசனம் அது என்ன சொல்லப்படுகிறது? யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஆமென். நீங்க வீட்டில் போய் இந்த 3 அதிகாரம் முதல் வாசித்து பாருங்க. அங்கே நடந்த அற்புதங்களை ஆச்சரியமாய் பார்க்க முடியும். எப்பொழுதுமே இப்போ தரையில் ஓடுற தண்ணியை கூட ஒரு வெள்ளம் பிரவாகித்து வருதுன்னா அதை தடுத்து நிறுத்துறது கஷ்டம். ஒரு கம்மா உடஞ்சி வருதுன்னா அதை தடுத்து நிறுத்துறது கஷ்டம். இது சாதாரணமாக நமக்கு தெரியும். மேலே இருந்து அருவி விழுது. குற்றாலம் போயிருப்பீங்க, பெரிய பெரிய நீர்வீழ்ச்சிகளுக்கு போயிருப்பீங்க. மேலே இருந்து அருவி விழுகிறது, அதை நிறுத்த யாரால முடியுமா? அதுக்கு எங்கே போய் அணை கட்டுறது? ஆனால் இங்கே இந்த 3ஆம் அதிகாரத்தில் நடந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். மேலே இருந்து கீழே இறங்கி வருகிற தண்ணி நின்றுருக்குங்க. அந்த காட்சியை அன்னைக்கு நம்மெல்லாம் பார்த்துருக்கலாம் போல நான் பல தடவை இதை வாசிக்கும் போது நினைப்பேன், எப்படி அது நின்றுருக்கும்? மேலேருந்து மட்டன்னு. இப்போ குற்றாலத்தில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வந்துடுச்சுன்னா, இல்லை சில நீர்வீழ்ச்சிகள் வந்துடுச்சுன்னா மக்கள் அங்கே நினைச்சக்கூடாது, போகக்கூடாது, அப்படி தடைப்படுறாங்க. இது மேலேருந்து வர்ற தண்ணி இந்த ஆசாருடைய பாதம் பட்ட மாத்திரத்தில், உடன்படிக்கை பற்றி சுமந்து பார்க்கிற அவருடைய பாதம் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து வந்த தண்ணி என்ன செஞ்சுது? அதே மாதிரி கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் நின்று இருக்கு. செங்கடல் 2ஆய் பிளந்திருக்கு. எரிகோ மதில் விழுந்திருக்கு. இப்படி நிறைய காரியங்களை பார்க்கிறோம். இது எப்படி உண்டாயிற்று அப்படின்னா, அங்கே தான் இந்த ஜனங்கள் மேன்மைப்படுத்தப்பட்டார்கள், உயர்த்தப்பட்டார்கள். இவர்கள் யார் என்று சொல்கிற ஆச்சரியப்படுகிற காரியங்கள் அங்கே நடந்தது. நான் கிதியோனை குறித்து கடந்த மாதம் பிரசங்கம் பண்ணேன். அவன் யுத்தம் பண்ண பொழுது பாருங்கள், வேறு எந்த பெரிய ஆயுதங்களையும் அவன் என்ன செய்யல, எடுத்துகிட்டே வரல. ஒரு மண்பானை, ஒரு தீவெட்டி, அடுத்து என்னது, எக்காலம். இதுதான் ஆயுதம். இதை வச்சு சேனையை பெரிய பட்டாளத்தில் வீழ்த்திடலாமா? முடியுமா? முடியாது. ஆனால் கர்த்தர் சொன்னார், உனக்கு இருக்கிற பலன் போதும். என்ன பலன்? அவன் போரடிக்கிற ஆலைக்கு வந்தான் பார்த்தீங்களா, அதுதான் அவனுடைய பலன். அதுதான் நான் பரிசுத்தப்படணும், பரிசுத்தமாக வாழணும், பரிசுத்தமாய் இருக்கணும், பரிசுத்தமுள்ள தெய்வத்தோடு இருக்கணுங்கிற கொஞ்சம் ஆசை விருப்பம் உங்கள்ட்ட இருந்தா தேவன் உங்களோடு கூட உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும், இந்த பலன் போதும். பிரைஸ் தி லார்ட். அந்த கிதியோனுடைய யுத்தம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாய் நடந்தது, ஆச்சரியமாக நடந்தது. அதே போல் தான் இங்கே பார்த்தீங்கன்னா
அருமையிலே உடன்படிக்கை பற்றி சுமந்து கொண்டு போகிற ஆசாரியர்கள் யோர்தானிலே கால் வைத்த பொழுது, அதே 3ஆம் அதிகாரத்தில் தான் வாசிக்கிற பாருங்க. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரியோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீர்மளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். தொடர்ந்து அடுத்த அதிகாரங்களை படிச்சீங்கன்னா இவர்களுடைய தேவன் செய்த மகத்துவமுள்ள காரியங்களை அவர்கள் ஆச்சரியப்படுகிறதை பார்க்கும், அதிசயிக்கப்படுகிறதை பார்க்கும். இது ஞானியுடைய ஞானத்தில், அறிவாடி அறிவில், விவேகுடைய விவேகத்தில், ஆராய்ச்சியில் எட்டுமா எண்ணுமா எப்படி ஆகும் அப்படின்னா அது முடியவே முடியாதுங்க. ஆனால் நின்றது. சூரியனை நிறுத்தினாரா இல்லையா யோசுவா? அருமையிலே இதெல்லாம் அதுக்கு தான் 5ஆம் வசனத்தில் சொல்றாரு. மறுபடியும் வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். ஆமென். அவர்கள் பரிசுத்த பண்ணினார்கள். மறுநாள் கர்த்தர் அற்புதம் செய்தார். உன் வாழ்க்கையில நீங்க மேன்மைப்படுத்தப்பட வேண்டுமா, கனப்படுத்தப்பட வேண்டுமா, உயர்த்தப்பட வேண்டுமா, மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உங்களுடைய தரமும் வேலையும் தொழிலும் வியாபாரமும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு, அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அநேகர் வாய் வைத்து திகைத்து போகிற அளவுக்கு கனப்படுத்தப்பட வேண்டுமானால் உங்களை நீங்களே என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தம் பண்ணிக்கொள். அந்த வசனத்தில் யோசுவா சொல்றது திரும்ப வாசிங்களேன். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். ஆமென். இப்போ இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். நீங்க நினையாத அற்புதங்கள், அதிசயங்கள், உயர்வு, மேன்மை, செழிப்பு, விருத்தி உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நான் இருந்த வண்ணமாகவே இருப்பேன், கர்த்தர் என்னை உயர்த்தணும், மேன்மைப்படுத்தணும் நடக்காது. ஆதியாகமம் புத்தகத்தில் ஒரு 4 காரியத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனம் வாசிங்களேன். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆமென். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். பிரைஸ் தி லார்ட். இப்போ காரியத்துக்கு வர்றேன். முதலாவது ஆண்டவர் என்ன செய்யறா பாருங்க. இந்த 3ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு. எல்லாரும் கொஞ்சம் விழிப்பா பாக்குறீங்களா? தூக்கம் வந்தா எந்திரிச்சு நின்றுங்க. அல்லேலூயா. அருமையிலே கொஞ்சம் கவனமாவே இருங்க. இங்க என்ன பார்க்கிறோம்? மறுபடியும் வாசிங்க. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை என்ன செய்கிறாரு? பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ யோசுவா சொல்றாரு, நீங்க உங்களை என்ன செய்யுங்க? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாள் சொல்லுகிறோம். ஆண்டவர் இந்த நாளை செஞ்சுக்கிறாரு, ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த பரிசுத்த நாளை நீ ஆசரிப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முதலாவது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆராதனை இருக்கு பாருங்க, அதை பரிசுத்தமா எண்ணி கர்த்தரை ஆராதிக்கணும். அப்படி என்னன்னா நம்ம 9 மணிக்குள்ள வந்துடுவோம். 10 மணி, 11 மணி, 10:45 மணி,
12 மணிக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், வரவே மாட்டோம். முதலாவது திரும்ப வாசிங்க. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆமென். 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தி இருக்கார். இரண்டாவது ஒரு பரிசுத்தம் யாத்திராபுஸ்தகம் 3வது அதிகாரத்தில் அருவங்களே, மோசேக்கு ஆண்டவர் முட்செடியின் நடுவில் என்ன செய்கிறாரு, தரிசனமாகிறார். அது 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஆமென். இப்போ இங்க ஒரு பரிசுத்தத்தை பார்க்கிறோம். அங்க ஒரு அற்புத காட்சியை அவன் பார்க்கிறான். அவன் ஆடுகளை மேய்க்க போகிறான். ஆடுகளை மேய்க்கிற இடத்துல அந்த மலை அடிவாரத்தில் ஒரு மரத்தை பார்க்கிறான். பச்சை பசை கருவாலி மரம். இது பல தடவை நம்ம கேட்டுக்கிறோம். பட்ட பகலில் அதை தீப்பிடித்து எரிகிறது, ஜுவாலித்து எரிகிறது. ஆனால் தீ பயங்கரமாய் ஒரு சூளை போல எரிகிறது. அந்த மரத்தின் இலை என்ன செய்யவில்லை, கருகவில்லை, வாடவில்லை, வதங்கவில்லை. இது என்ன அற்புத காட்சி அப்படின்னு உற்று பார்க்குறான். சமயமில்லை அப்படின்னா கடந்து போகிற. நீங்கள் முதலாவது சத்தத்தை வாசித்து தெரிந்து கொள்ளுங்க. போகும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது, அந்த அக்கினிக்குள்ளே யார் இருக்கிறது, கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரை பார்க்கிறான். பார்த்த அவன் அதை கிட்ட போய் என்னன்னு பார்க்க போகிறான். அங்கிருந்து தேவன் பேசுகிறார். இதுதான் நம்முடைய, நாம் ஒரு நாளில் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், மனம் திரும்பினோம், பாவங்களை அறிக்கையிட்டோம், ஆண்டவரிடத்தில் வந்தோம். ஆண்டவர் நமக்கு தெரியும். ஆனாலும் துணிகரமாக சில நேரத்தில் நாம் அவரோடு கூட நெருங்க பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் சொல்றாரு 5ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு, அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக, என் கிட்ட வராத, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. இப்போ நடைகளை பரிசுத்தப்படுத்த சொல்றார். சங்கீதம் 119 வாசித்தீங்கன்னா 105ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 119 105 இப்படி வாசிக்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. 9ஆம் வசனம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. இப்போ பரிசுத்தம் சொன்னா பாதரட்சை என்பது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை சொல்லப்பட்டது, காண்பிக்கிறது. மத்தேயு 5வது அதிகாரத்தில் இயேசுவான சொன்னார், உங்களுடைய நல்ல கிரிகள் நிமித்தம் மற்றவர்களுக்கு முன்பதாக வெளிச்சம் செய்ய வேணுமா, பிரகாசிக்க கடவுள். அங்கே பல உதாரணம், 3 உதாரணத்தை சொல்கிறார். விளக்கை கொளுத்தி மரக்காலில் கட்டளை அடியில் என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது. இப்படியெல்லாம் சொன்னவர் உங்களுடைய நல்ல கிரிகளை குறித்து சொல்றார். 14ஆம் வசனம், இவ்விதமாய் மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். அந்த வெளிச்சம் என்பதுதான் வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை. நாங்கள் கடந்த 2 நாட்களும் நிறைய பேர் இந்த சுத்திகரிப்பு கொடுத்த அலட்சியமாக எண்ணி வரல. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் ரொம்ப தெளிவான காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். பரிசுத்தமும் சாட்சி உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது பரிசுத்தத்திலும் சாட்சியுள்ள வாழ்க்கையிலும் தான் வெளிப்படும். நம்ம 1000 பிரசங்கம் பண்ணலாம், 1000 காரியங்கள் செய்யலாம், என்னென்ன வேணாலும் பண்ணலாம். அதிலெல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது இல்லை. பரிசுத்தமும் சாட்சியுள்ள வாழ்க்கை. இங்கே அதைத்தான் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 5:14 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ இங்க எதை யாத்திராமம் 3:5 சொல்லப்படுகிற காரியம்னா, நீங்க இருக்கிற இடத்துல சாட்சியாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இரண்டாவது காரியம் அப்போஸ்தலர் 1:8 அதைத்தான் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேம், நீங்கள் இருக்கிற வீட்டில், தெருவில், உங்கள் சொந்த ஜனங்கள் மத்தியில்,
அதுக்கப்புறம் இருக்கிற சபையில், அருமையிலே அப்புறம் உங்கள் ஊரில், இதெல்லாம் விட்டுட்டு நான் எங்கேயோ சாட்சியாக இருக்கிறேன் என்பது முக்கியம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஓ, பரிசுத்தம் என்பது நீங்கள் பரிசுத்தவான் என்று சொல்லி வழங்கப்படணும். நீங்கள் இருக்கிற இடத்துல முதலாவது அந்த 7ஆம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். கர்த்தருடைய ஆலய ஆராதனை காரியத்தில் சரியாக இருக்கும். இரண்டாவதாக நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் பரிசுத்தவான் என்று சொல்லணும். எலியா அருமையிலே ஒரு அருமையான வீட்டுக்கு அடிக்கடி போய் இளைப்பாறவும் ஜெபிக்கவும் இருந்தார். அப்போ அவரை குறித்து அந்த வீட்டார் சொன்னார்கள், அடிக்கடி நம்மிடத்தில் வந்து போகிற இவர் யாரு? இவர் அப்படிதான் சொன்னாங்களா? அடிக்கடி இவர் நம்மிடத்தில் வருகிற இந்த தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று சொன்னார். நீ வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அப்போ நம்மை குறித்து பரிசுத்தவான் நம்ம இருக்கிற இடத்துல. ரெண்டாவது. மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா, அருமையிலே யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் நிறைய காரியங்கள் இருக்கிறது. 16 முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேளையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். ஆமென். அங்கே பார்க்கிறோம், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 7ஆம் நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து இது பரிசுத்த நாள் என்று சொன்னார். இப்போ இங்கே பார்க்கிறோம், என்ன நாள்? முதலாம் நாளும் 7ஆம் நாளும். வாசிங்க அந்த வசனத்தை தெளிவா. நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இப்போ முதலாம் நாள் என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை. 7ஆம் நாள் என்ன நாள்? அப்போது 2 நாள் என்ன செய்யணும்? நிறைய பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வந்ததோட டாட்டாட்டு போகிற ஆட்கள் இருக்கிறாங்க. சனிக்கிழமை உபவாச நாள் ஆராதனை காட்டில் மிக முக்கியமான நாள். இன்னைக்கு ஆராதிக்கிறோம், பிரசங்கிக்கிறோம். சனிக்கிழமை உபவாசித்து ஜெபிக்கிற காரியம் அருமையிலே நமக்காக, குடும்பத்துக்காக, சபைக்காக, பட்டணத்துக்காக, தேசத்துக்காக தேவனுடைய சமூகத்தில் திறப்பில் நிற்கிற நாள். பரிசுத்த நீதியில் உங்களுடைய நீதி எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். அப்படி ஆனால் நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வர வேண்டும். இதை தேவன் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். முதலாம் நாளையும் 7ஆம் நாளையும் வாசிங்க. முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேளையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். போதும். அந்த நாளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிற சபை கூடி வருதலே சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களே என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. இப்போ இந்த காரியம், இப்போ நான் மேலிட்டமான சில பரிசுத்தமுள்ள காரியத்தை சொல்லுகிறேன். அப்படின்னா நம்முடைய அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கணும். முதலாம் நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அதை நம்ம பரிசுத்தமாக அனுசரிக்கணும். இப்போ முதலாம் நாளும் 7ஆம் நாளும் சபை கூடி வரும்படி அந்த நாளை கர்த்தர் என்ன செய்கிறாரு? பரிசுத்தப்படுத்தியிருக்கார். இதே யாத்திராகம புஸ்தகத்தில் இன்னும் ஒரு காரியம் 13ஆம் அதிகாரம் தான் 16ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு 13:1-2 கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். இது கொஞ்சம் கஷ்டமான காரியம். 4வது காரியம் எதா மறுபடியும் வாசிங்களேன். மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து. ஆமென். முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து. ஆண்டவர் முதலாம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அதே போல நம்ம கணவன் மனைவியா இருப்போம்னா நமக்கு பிறக்கிற முதல் பிள்ளை யாருக்கு? கர்த்தருடைய. அந்த வசனம் அப்படித்தான் சொல்லிக்குது.
அதை திரும்ப வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். ஆமென். அது என்னுடையது. முதற் பலன், முதற் பேரானது எல்லாம் யாருடையது? கர்த்தருடைய. கர்த்தருக்கு சொந்தம். அதை நம்ம இஷ்டப்படி செயல்படுத்த முடியாது. லேவியராமத்தில் ஒரே ஒரு வசனம் வசித்து ஜெபிக்க போகிறோம். 20ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 28. ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்கள் தேவனாய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஆமென். இப்போ யார் பரிசுத்தமாக்குவாரா? திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்கள் தேவனாய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இப்போ நான் உபாகம புஸ்தகத்துக்கு 28 அதிகாரத்துக்கு வர்றேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 9ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? 28:9. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஆமென். அங்க என்ன சொல்லிக்குது? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். இப்ப லேவியராகமம் 28 பாருங்க. என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அப்படி பார்க்கிறோம். அப்போ கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்தா, ஜீவ பலியாக பான பலியாக ஒப்பு கொடுத்தா அவர் நம்மளை என்ன செய்வார்? பரிசுத்தப்படுத்துவார். நாம பரிசுத்தப்பட முடியாது. ஆனால் நாம் ஒன்று செய்யலாம், ஒப்பு கொடுக்கலாம், ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் கழுவத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் 12 அதிகாரம் 1 வசனத்தில் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. 1-2 எழுதுறவங்க குறிக்கிறவங்க இருந்தால், அப்படி யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தால் 1-2 வசனங்களை குறித்துக் கொள்ளலாம். முதலாவது வசனம் சொல்லி, அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இப்ப லேவியர் 28 பார்க்கிறோம், அவர் பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் நிச்சயமா நிச்சயமாரே உங்களை பரிசுத்தப்படுத்த அவரால் ஆகும். ரோமர் 6:11 வாசி பாருங்க. ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரில் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை நிச்சயாது மேற்கொள்ள மாட்டாது. இப்ப 11 திரும்ப வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி 14 வசனம் வரை குறித்து கொள்ளலாம். அப்ப தேவன் அந்த 11 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள். அப்படி ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது லேவியர் 28 நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். கலாத்தியர் 5:24 சொல்லுகிறார். 2:20 சொல்றார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு. 5:24 கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாமிசத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். 6ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது எனக்காக உலகம் சிலுவையில் அறைந்திருக்கு, உலகத்துக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்.
இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம். இதைத்தான் யோசுவா சொல்லும் பொழுது 3:5 இன்றைக்கு நீங்கள் உங்களை என்ன செய்யுங்க, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்வார், அற்புதம் செய்வார். யோர்தான் மேலிருந்து கீழ் தொடங்கி வருகிற யோர்தான் நின்றது, வெட்டாந்தரையாய் மாறிப்போனது. தேவன், யோசுவாவின் தேவன் தான் நம்முடைய தேவன், எலியாவின் தேவன் தான் நம்முடைய தேவன். பிரைஸ் தி லார்ட். அதனால அவர்களை பார்க்கலும் இந்த நாட்களில் அதிக கிருபையாய் நம்மோடு கூட இரக்கம் செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவது, உயர்த்துவது, ஆசீர்வதிப்பது, விருத்தி அடையப்படுவது, உங்கள் வாழ்க்கையில் மனுஷனுடைய எண்ணத்தில் சிந்தையில் செய்யல எண்ணாது எட்டாதுமான அதிசயங்களை அற்புதங்களை செய்து உங்களை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். அது இன்னைக்கு ஒரே ஒரு காரியம், உங்களை என்னையும் நம்மை அழைத்தவர், நாம் ஆராதிக்கிறவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர் பரிசுத்தராயிருக்கிறார். அந்த பரிசுத்தரிடத்தில் உங்களை என்னையும் சேர்த்து கொள்ளும் பொழுது, இணைத்து கொள்ளும் பொழுது, நீங்களும் நானும் நம்மை பரிசுத்தம் பண்ண என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அருமையிலே அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். பார்த்தோம், முதலாம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய நடைகளை பரிசுத்தப்படுத்த வேண்டும், நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். கடந்த 2 நாட்கள் பார்த்தோம். நடைகளை பரிசுத்தப்படுத்துவதுனா நம்முடைய வாழ்க்கை, அதான் சாட்சி உள்ள வாழ்க்கை. 3வது சபை கூடி வருதல், சபையில் தான் பரிசுத்தம். ஆராதனையில், ஜெபத்தில், வேத வசனத்தில் பரிசுத்தம் இருக்கிறது. அதனால் சபை கூடி வருதலை சில விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடுவோமானால் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுவோம். அவர்களை மேன்மைப்படுத்துவதற்கு பதிலாக சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய் காணப்படுவோம். ஆலயத்து குறித்து, ஆராதனை குறித்து அசட்டையாக நிர்வசாரமாக நிற்கவே கூடாது, இருக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அருமையிலே மாத்திரமல்ல, நம்மை பரிசுத்தப்படுத்த கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். அவர் தான் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும். அதனால பரிசுத்தப்படுத்த ஒப்பு கொடுக்கிறதிலே பவுல் ரோம சபையில் எழுதி வரும் பொழுது நிறைய காரியத்தை சொன்னார். கலாத்தியர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் முதல் கடைசி வரைக்கும் பரிசுத்தப்படுதல் எப்படி என்கிறதை தெளிவுபடுத்தி சொல்வதை பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிற பவுல் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் முடியும் பொழுது சொல்லுகிறார், எனக்காக உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கு, நானும் உலகத்துக்காக நிச்சயப்பட்டிருக்கிறேன். அதான் அப்படி ஒப்பு கொடுத்தால் தேவன் பரிசுத்தப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். பரிசுத்தம் இல்லாமல் எபிரேயரில் வாசிக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை நினைச்ச முடியாது, கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆண்டவர் இல்லாதபடி நீங்கள் உயர்த்தப்படவோ மேன்மைப்படுத்தப்படவோ முடியாது. பிரைஸ் தி லார்ட். உலகால் பண்ணிடுவோம், கண்களை போடுவோம், ஆண்டவரிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட்.